தற்போதைய அண்மை செய்தி. சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஐடியு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அக்டோபர் 11ஆம் தேதி போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று சிஐடியு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. தற்போது சாம்சங் நிறுவன ஊழியர்களுக்காக ஆதரவாக போராட்டம் நடத்த சிஐடியு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் பன்னாட்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சிஐடி தொழிற்சங்கம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதியை அதற்கு மறுத்தது. அனுமதி வழங்கவில்லை என்பதை அறியாத தொழிலாளர்கள் 100 பேர் வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி திடீரென கூடினார்கள். இதனை அறிந்த அப்பகுதிக்கு சென்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து சென்றுள்ளார்கள். ஆனால் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடியதாக கூறி தொழிற்சங்க நிர்வாகிகளை முறையாக நடத்தாமல் அனைவரையுமே கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இதை எதிர்த்து சிஐடியுவினுடைய துணை பொதுச் செயலாளர் திருசெல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவதென்றால், சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கடந்த 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்காக கூடியிருந்த தொழிற்சங்கத்தினர் மற்றும் அதனுடைய தலைவர்களை முறையாக நடத்தாத சென்னை காவல் ஆணையர் மற்றும் நுங்கம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆணையர் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வரக்கூடிய அக்டோபர் 11ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தான் இந்த மனு என்பது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.